குஜராத் மாதிரி இப்போது மிக தெளிவாக தெரிகிறது, நமக்கு புரிகிறது. தலித்துகள், பிற்பட்ட வகுப்பினர், ஏழை எளியவர்களின் வீடுகளின் மீது புல்டோசர்கள் பாய்கிறது. மற்றொரு புறம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அதானிக்காக இலவசமாகவோ அல்லது வெறும் ₹1 தரப்படுகிறது. குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள பேட்டாப்பூர் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் வீடுகள் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசு இடித்து தள்ளியிருக்கிறது. அவர்களுக்கு மின் இணைப்பு ரசீதுகள் இருக்கிறது, வரி ரசீதுகள் இருக்கிறது, ரேஷன் கார்டுகளும் இருக்கிறது, ஆதார் கார்டுகளும் இருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டையும் இருக்கிறது. இது குஜராத்தில் மட்டுமல்ல, டெல்லியிலும் நடந்திருக்கிறது. இந்த நாட்டின் பல பகுதிகளிலும் இதுபோன்று இடித்து தள்ளப்படும் நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கின்றன. காந்தி நகரில் மட்டுமல்ல, இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்களில் தடை உத்தரவையும் வாங்கியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு தெளிவாக தெரியும், தாங்கள் மக்களால் தேர்வு செய்யப்படவில்லை, வாக்கு திருட்டின் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றியதன் மூலமாகவும் மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆகவே அவர்கள் ஏழைகளுடைய உரிமைகளை பறித்து அவர்களுடைய சில கோடீஸ்வர நண்பர்களிடம் தந்து வருகிறார்கள். இந்தியாவினுடைய இறையாண்மை மற்றும் ஜனநாயகம், மக்களின் உரிமைகளுக்காக மட்டுமே நாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டின் உரிமைகளை திருடி அவர்கள் நண்பர்களுக்கு வழங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.